Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட YouTube சேனல்ல டேஸ்டி அண்ட் யம்மியான வாழையிலை மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாருங்க, இந்த சவுண்டே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. வாழையிலையில பொரிச்சதுக்கு அப்புறம் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா மேலே பார்க்க கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. வேகத்தும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப டைம்லாம் எடுக்கலை. நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இது ரொம்ப சுலபமாக இருக்குது. ஜஸ்ட் வாழையில் கட்டுற மட்டும்தான் நம்மளுக்கு டைமு. இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரைக்கு 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கத்தியால் கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி சீக்கிரமாக வேகும். எல்லா ஃபிஷ்ஷுமே பாருங்கள் கத்தியால் நல்லா கீறி விட்டு வச்சுருக்கேன். இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நிறையலாம் மசாலா சேர்க்கல, நான் சிம்பிளாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடியது. ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ அளவுக்கு நான் சொல்கிறேன். உப்பு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம மீனே 1 கிலோ அப்படிங்கிறதுனால. அடுத்ததான் இது மிளகு ஜீரகம் கொத்தமல்லி சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா. நம்ம சிக்கன் ப்ரான் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மசாலா வேணால் ஃபிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா சேர்த்துக்கலாம். மிளகுலாம் சேர்த்துருக்கிறதுனால ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அடுத்ததாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா மீனுக்குள்ளே இறங்கிறதுக்காக ஆயில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ஒவ்வொரு மீனாக எடுத்து எல்லா மீன்லையுமே நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணலை, வாழை இலைக்குள்ளே தான் மசாலா தடவி வச்சு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. எல்லா மீன்லையுமே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க, உள்ளெல்லாம் இறங்குற மாதிரி. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். எப்போதுமே நம்ம தோசைக்கல்ல இது இல்லை டீப் ஃப்ரை ஆயிலில் சேர்த்து தான் செய்வோம். வாழையிலையில் கட்டி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக வரும். ஃபிஷ் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வாழையிலையில் வச்சு கட்டி வச்சிடலாம். இது போல் வாழையிலை சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபிஷ்ஷை வச்சுட்டு நம்ம இலையை நல்லா சுற்றி நூலாலையும் கட்டிக்கலாம், லப்பர் பேண்டு போட்டுக்கலாம். இப்படி மெதுவாக சுற்றிடுங்க. சுற்றிட்டு நம்ம ஆர்டினரியாக வச்சுருக்கிற நூலாலே நம்ம இதை கட்டி வச்சிடலாம். இப்போ நூல் வச்சுட்டு நல்லா சுற்றி முடிச்சு போட்டு கட்டிக்கலாம். ஏன்னா பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இது. நம்ம எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு நூல் சுற்றிட்டு கட்டிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஸ்கிப் பண்ணலை வீடியோவை. இது போல் நம்ம எல்லா ஃபிஷ்ஷுமே கட்டி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஃபிஷ் வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம லப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் இலையில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் நம்ம மெலிசாக இது போல் லப்பர் பேண்ட் போட்டு சுற்றிக்கலாம்.
இதை சுற்றி வச்சுட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும், அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. எல்லாத்தையுமே நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு பொரிச்சிடலாம். ஏற்கனவே பாருங்கள் எண்ணெய் வச்சுட்டேன், சூடாகிடுச்சு. எண்ணெய் அதிகமாகலாம் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் நம்ம மெதுவாக போட்டுக்கலாம், ஏன்னா டைரெக்டாக இலை போயிட்டு இதில் இருக்கும்போது கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் நம்ம 3 மூணாக சேர்த்து பொரிச்சிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இலைலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆக தேவையில்லை, இது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க. ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் டைரெக்டாக பொரியாது, இலையிலேருந்து எடுத்து தேவையான அளவு கம்மியாக தான் எண்ணெய் எடுத்துக்குது. உள்ளே வந்து ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள் நம்மளோட ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. மெதுவாக எல்லா ஃபிஷ்ஷுமே எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் நம்ம சேர்த்துடலாம். பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது, நல்லா இலையோடு சேர்த்து ஃப்ரை ஆகிருக்கும் போது. இப்போ அடுத்த பேட்ச் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வாழையிலே ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்ததாக போடக்கூடிய